கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீரோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தை, என் ஜனத்தினுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் என்று. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கிறவர். நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்று இரவு கர்த்தர் உங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவை எழுதுவார். ஆமென். உங்களுடைய கண்ணீரின் பாதைக்கு ஒரு முடிவை கட்டுவார். சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் நேர்மறையான ஒரு எண்ணம் இருக்கலாம். நான் வாழவே முடியாது, என் வாழ்க்கையில் அடுத்தது நான் எதுவுமே செய்ய முடியாது, எல்லாம் முடிந்தது என்கிற ஒரு நிலைக்குள்ளாய் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். தற்கொலை செய்து சாவதுதான் ஒரே வழி என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்களோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் பெரியவராய் இருக்கிறார். இன்று இரவு இந்த மைதானத்தில் உங்களை அழைத்து வந்த இயேசு உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும், உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிலும் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், நான் உங்களை நம்புறேன்ப்பா. எத்தனை பேர் இதை சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? 2 கை வைத்து சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்களை நம்புறேன். லார்ட், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. என் போராட்டங்கள், என் பிரச்சனைகள், என் கண்ணீரின் பாதைகள், என் உபத்திரவத்தின் நேரத்தில் நான் உம்மை நம்புகிறேன். ஹல்லேலூயா. கடந்த வருடத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் என்னுடைய மகனை, எல்கேஜியில் படித்துட்டு இருந்த என்னுடைய பிள்ளையை ஸ்கூல்லேருந்து அழைத்து வரும்படி நாங்கள் கடந்து போனோம். என்னுடைய மகனும் மகளும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. மகளுக்கு கொஞ்சம் லேட்டாக விடுவாங்க, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக விடுவாங்க. அதனால நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த 10 நிமிஷம் வெளியவே வெயிட் பண்ணி 2 பேரையும் ஒன்றா கூட்டிகிட்டு வரும்படி நினைப்போம். அப்படி என் மகனை போய் கூப்பிட போகும்போது 10 நிமிஷம் தாமதமாக தான் போகிறோம். ஸ்கூலில் ஒரு மாதிரி வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த டீச்சர் எங்ககிட்ட சொன்னாங்க. ஸ்கூல்லேருந்து அழைத்துட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறான், வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வாமிட் நிற்கவே இல்லை. எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்தது அப்படின்னு. அவன்கிட்ட கேட்டாலும் அவனுக்கு பதில் தெரியல, சின்ன பிள்ளை பேச தெரியல. அவங்க டீச்சருக்கு ஃபோன் பண்ணுறோம், எப்போலேருந்து இவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லுங்க அப்படின்னு. ஃபோனும் அந்த டீச்சர் எடுக்கலை. கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். 5:15 மணிக்கு அந்த டீச்சர் எங்களுக்கு ஃபோன் ஆன்சர் பண்ணி சொன்ன வார்த்தை, உங்கள் பையனுக்கு தலையில் இடிச்சிடுச்சு, இடித்த பிறகுல இருந்து தான் இவன் இப்படி வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு. தலையில் அடிபட்டு மயக்கமோ அல்லது வாந்தியோ வந்தால் ஒரு பெரிய ஆபத்து என்று சொல்லி அர்த்தம். மெடிக்கல் டேர்மில் இருக்கவங்களுக்கு அதுக்கு தெரியும். மூளையில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் என் மகனை கையில் எடுத்துக்கிட்டு வேகமாக ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். எங்களுடைய ஆலயத்தை சார்ந்த ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் அங்கே இருந்தாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் என் 2 கைகளில் பிள்ளை இப்படி பிடித்துட்டு இருக்கிறேன். அவன் கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு. பிழைப்பானா இல்லையா என்கிற ஒரு தருணத்தில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறோம். சிடி ஸ்கேன் எடுத்தாங்க, இமீடியட்டாக பிரெயின் சிடி எடுத்தாங்க. எடுத்து பார்த்துட்டு அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, வித்தின் நெக்ஸ்ட் 2 hours, அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுடைய பேரை சொல்லி, அந்த டாக்டரை, அதில் ஒரு குறிப்பிட்ட மருத்துவரை சொல்லி அவரிடத்தில் நீங்கள் அழைத்து கொண்டு போக வேண்டும். அது மட்டும்தான் இப்போதைக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித்தின் 2 hours நீங்கள் போகணும். நீங்கள் யோசித்து பாருங்களேன், இங்கே இருந்து சென்னை போகணுன்னா 2 மணி நேரத்தில் எப்படி போய் சேர முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் வேகமாக அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் இம்பாசிபிள், கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், இல்லை காரில் ஓட்டிட்டு போனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகணும். என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட தருணத்தில் ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தேன், ஏசப்பா நான் உங்களை நம்புகிறேன். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தேன், நான் பயப்படுறேன்ப்பா. இப்போ சூழ்நிலை என் கையை விட்டு போயிடுச்சு, சூழ்நிலை என் கைமீறி போயிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது. பிள்ளையினுடைய கண் அப்படியே உள்ள போச்சு. எங்கள் அப்பா என் பக்கத்திலே நிற்கிறாரு, மனைவி ஒரு பக்கம், எல்லாரும் ஒரு பக்கம் அப்படி பரிதாபமாக பார்த்துட்டு நிற்கிறோம். எதுவுமே செய்ய முடியாது. வாயிலிருந்து தண்ணி அப்படி வெளியே ஊற்றிக்கிட்டே இருக்கு. கண் உள்ள போயிட்டு
ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கிறேன், நான் பயப்படுறேன்ப்பா, நான் பயப்படுறேன். இந்த சூழ்நிலை என் திராணிக்கு மேலானது, எனக்கு தாங்கக்கூடியதெல்லாம் கிடையாது, நான் பயப்படுறேன். ஆனா நான் ஒண்ணு மாத்திரம் சொல்லுகிறேன், வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தை, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நேரத்தில் நான் உம்மை நம்புவேன். என் கெப்பாசிட்டியை மீறி போயிடுச்சு. இந்த இரவு யாரெல்லாம் அப்படி அழுகையோடு புலம்பலோடு இருக்கிறீர்கள், ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஏசப்பாவை நம்புங்க. அந்த ஜிஹெச்ல அந்த பிள்ளைய 2 கையில் அப்படி ஏந்திக்கிட்டு எங்க சர்ச்சில் உள்ள அந்த ஸ்டாஃப் நர்ஸ்ட சொன்னேன், 2 ஹவர்ஸ்ல கொண்டு போக முடியாது, என் பிள்ளைய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன், நான் தேவ பிரசன்னத்தில் வைக்கிறேன், நான் என் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன், நான் கூட்டிட்டு போறேன் சிஸ்டர், எனக்கு அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு. அவங்க ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் டாக்டர்ஸ்ட வாங்கி கொடுத்தாங்க. எனி டைம் ஃபிட்ஸ் மாதிரி வந்தாலோ அல்லது அடுத்து ஏதாவது ப்ராக்ரஸ் ஆயிட்டாலோ உடனே நீங்க கூட்டிட்டு வாங்க, டைரக்டா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபார்மாலிட்டிஸ் இல்லாம, அதுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் நான் தரேன் அப்படின்னு சொல்லி பிள்ளை கைகளில் கொடுத்து அனுப்பினாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, என் மகனை கையில் எடுத்துட்டு இந்த பாண்டிச்சேரி ஜிஹெச் வாசல்ல இருந்து அப்படி நடந்து காருக்கு நேராக வரும்போது என் இருதயத்தில் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே வரேன், ஏசப்பா என் பிள்ளைய சுயநினைவற்றவனா என் கையில் நான் தூக்கிட்டு வரேன், ஆனா என் வீட்டுக்கு நான் போகும்போது என் பிள்ளைய நான் நடத்தி கூட்டிட்டு போகணும், என் பிள்ளை என் கைப்பிடிச்சு நான் நடத்தி கூட்டிட்டு போகணும், நீங்க தான் செய்யணும், நான் உங்களை நம்புகிறேன். நான் சொன்ன வார்த்தையெல்லாம் அது ஒன்று மாத்திரம்தான், எனக்காக யாவையும் நீர் செய்து முடிப்பீர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். அன்றைக்கு மரித்து போன லாசருவை 4 நாள் கழித்து நீர் உயிரோடு கூட எழுப்பினது உண்மையானால், அன்றைக்கு மரித்து போன பிள்ளையை எலியா தீர்க்கதரிசி மூலமாக உயிரோடு எழுப்பினது உண்மையானால், இன்றைக்கு என் பிள்ளையை நீர் எழுப்ப வேண்டும். நான் உம்மை நம்புகிறேன். ஒரு பக்கம் நான் பயப்படுகிறேன், ஒரு பக்கம் என் மாம்சம் பயப்படுது, ஆனா உள்ளார்ந்த மனுஷன் சொல்றான், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். என் பயத்தையும் மீறி நான் அறிக்கையிடுகிறேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் பிள்ளை அப்படி கையில் எடுத்துக்கிட்டு நான் தான் டிரைவ் பண்றேன். ஐஜி ஸ்டாச்சு இந்திரா காந்தி சிக்னல்ல கார் நின்றுட்டு இருக்கும்போது என் மகன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். அவன் காதில் கூட கேட்குமான்னு தெரியாது, எல்லாம் கண்ணெல்லாம் உள்ள போயிட்டான். அவனுக்கு உனக்கு ஏதாவது டாய் வேணுமாடா அப்படின்னு கேட்குறான். ஒரு பக்கம் மனசுல ஜெபம், இன்னொரு பக்கம் அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன், உனக்கு ஏதாவது பொம்மை வேணுமா சொல்லு அப்படின்னு. பொம்மை கடைக்கு போகலாமா அப்படின்னு. அந்த துவண்டு போன நிலையில இந்த பிள்ளை அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தான். அது வரைக்கும் மூச்சு பேச்சு இல்லாத பிள்ளை ஒரு சின்ன சத்தம் கொடுத்தான். அந்த ராஜீவ்காந்தி விமன் அண்ட் சைல்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வண்டியை நிறுத்திட்டு அவனை தோளில் தூக்கி போட்டுட்டு பக்கத்துல இருந்து ஒரு டாய் ஷாப்புக்குள்ள ஏறினேன். அவன் வாயிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு, என் மேலே சாய்ந்துட்டே இருக்கிறான். அவன் முதுகுல கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஜீவனை கொடும், ஜீவனை கொடும், நான் பயப்படுறேன், உண்மை நம்புறேன், உண்மை நம்புறேன். என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஒரு 2 நிமிஷத்துல என் தோல்ல இருந்து கீழே இறங்கினவன், என் தோல்ல இருந்து கீழே இறங்கினவன் சுற்றி என்னென்னலாம் அவனுக்கு விருப்பமோ எல்லாத்தையும் எடுத்தான். எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கடையில இருந்து நாங்கள் எப்படி வந்தோம் தெரியுமா? அந்த மெயின் ரோட்ல என் பிள்ளைய நான் கைப்பிடிச்சு நடத்தி கூட்டிட்டு என் காருக்குள்ள நான் ஏறினேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது சொன்னாங்க, பிள்ளைக்கு தண்ணியோ சாப்பாடோ தரக்கூடாது, 6 மணி நேரத்துக்கு தரக்கூடாது அப்படின்னு. எங்க வீட்டுல கீழே பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற வீட்டுல ஃபுல்லா சாப்பாடு இருக்கும், பஞ்சமே இருக்காது. என் பிள்ளை மேலே கூட்டிட்டு போயிட்டேன், நாங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டேன். அங்க சாப்பாடுக்கே வழி இருக்காது, அங்க நாங்க சாப்பிட மாட்டோம், மேலதான் சாப்பாடு இல்லாத ஒரு இடமா இருக்கும். நேரம் அங்க கூட்டிட்டு போயிட்டேன். கூட்டிட்டு போய் ஆண்டவர்ட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்டே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். என் வாழ்க்கையில என் மகனை நான் பார்க்காதபடிக்கு, அவன் அந்த அளவுக்கு விளையாடி நான் பார்த்ததில்லை. அப்படி விளையாட ஆரம்பிச்சான் அந்த டாய்ஸை வச்சு. அவன் பாட்டுக்கு விளையாடுறான் ஒரு பக்கம், நான் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் அப்பதான் ஒரு பாடலை கொடுத்தார். அந்த பாட்டு, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. நான் உம்மைதான் நம்பி இருப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் என்னோட சொல்ல முடியும், நான் பயப்படும் போது உம்மை நம்புவேன்? நீங்க நம்ப ஆயத்தமா இருக்கிறீங்களா? எழும்ப முடியாதுன்ற நிலை மாறிச்சு. அவன் எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது. நான் பாட்டுக்கு இந்த பாட்டை ஆண்டவர் கொடுக்க அப்படி பாடி ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா இவனை காணோம். இவனை எங்கடா காணோம் நான் தேடுனா, சாப்பாடே இல்லாத வீட்டுல எங்கேயோ ஒரு வாழைப்பழம் இருந்திருக்குது.
எங்க நமக்கு தராம விட்டுற போறாங்களோன்னு வேகமா ஓடி போய் அதை யாருக்கும் தெரியாம கமுக்கு கமுக்கு கமுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். எனக்கோ ஒரு பக்கம் பயம், வாந்தி வந்துருமோ அப்படின்னு. திட்டுறதுக்கு மனசு இல்ல. பசிக்குதுன்னு கேட்கிற பிள்ளை ஒரு வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டதுக்கு நான் எப்படி திட்டுறது? தண்ணி எடுத்து மடக்கு 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 மடக்குன்னு குடிக்கிறான். ஒண்ணுமே புரியல எனக்கு. நான் பாட்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறேன். பக்கத்துல உட்காந்து நான் பாடின பாட்டுக்கு அவன் ஏதோ ஒரு பொருள் எடுத்து தாளம் தட்டிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில கண்ணீரோடு நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுகிறேன். நான் ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர். இன்று இரவு உங்களை இங்க அழைத்து வந்த இயேசு ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். உங்க சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் நீங்க அவரிடத்துல, எப்பா நான் பயப்படுறேன்ப்பா, என்ன இது மேற்கொண்டுருமோ நான் பயப்படுறேன், இதை ஜெயிக்க எனக்கு பலன் இல்லை, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு நீங்க பிடிப்பீங்கன்னா இயேசு உங்களுக்கு விடுதலை தர உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளை உயிர்ப்பித்தவர் உங்களையும் உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த ராத்திரி வேளையில ஒரு சின்ன காரியத்தை செய்ய போறீங்க. எதுலெல்லாம் கலக்கத்தோடு இருக்கிறீங்களோ அதை ஏசப்பாட்ட சொல்ல போறீங்க. சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். உங்க பிரச்சனை எதுன்றதை நினைச்சுக்கோங்க. அந்த ஃபார்ம்ல என்ன பிரச்சனையை நீங்க எழுதி இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு நம்ம சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் இந்த வார்த்தையை பாட்டா நம்ம பாட போறோம். நம்ம சூழ்நிலை மாறப்போகுது. ஹல்லேலூயா. 2 கை வைத்து சொல்லுங்களேன். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். சொல்லுங்க. நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மைதான் நம்பிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ப ஆயத்தமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்ப ஆயத்தமா இருக்கிறீங்க? உண்மையிலே நம்ப ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்படி எழுந்து நிக்கிறீங்களா? சிஸ்டர் அபிஷா முன்னால்வா, அப்படி எழும்பி நில்லுங்களேன். அப்படியே எழுந்து நில்லுங்க பாப்போம். அப்படியே கை வைத்து சொல்லுங்க. நான் உங்களை நம்புறேன்ப்பா. ஆண்டோடைய வார்த்தையை கேட்க துவங்குவதற்கு முன்பாக கை வைத்து சொல்லுங்க. நான் உங்களை நம்புறேன். இந்த ராத்திரி வேளையில நான் என் மனைவி உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறோம். இந்த வார்த்தையை சொல்லி நீங்க பாட 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 இந்த ராத்திரி வேளையில நான் சொல்லுகிறேன், உங்க பிரச்சனை எதுவானாலும் மாறும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாகவே விடுதலை வரும். வசனத்தை கேட்பதற்கு முன்பாகவே விடுதலை வரும். இன்றைக்கு நீங்க கேட்க போகிற வார்த்தைகள் உங்க விண்ணப்பத்திற்கான பதிலா இருக்க போகிறது. 2 கை வைத்து சொல்லுங்க. நான் உம்மை நம்புறேன்ப்பா. சூழ்நிலை கையை மீறி போச்சு. அந்த வியாதி என்ன, அந்த பிரச்சனை என்ன, அந்த கண்ணீர் என்ன, அந்த கொடிய கேன்சர் வியாதி தானே அது, அந்த கொடிய தற்கொலை எண்ணம் தானே, சரீரத்தில் இருக்கிறதா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் தானே, உங்க சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த பில்லி சூனிய வல்லமை தானே, இன்னைக்கு இயேசுவின் வல்லமைக்கு முன்பாக அது நிற்க முடியாது. உங்க விரோதமாய் 1000 பேரும் உங்கள் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஏசப்பா அந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறார், ஒரு சேதமும் உங்களுக்கு அணுகாது, ஒரு தீங்கும் உங்களுக்கு அணுகாது. கண்மணி போல உங்களை காப்பாரவர். அப்படி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கூப்பிடுங்க. இயேசுவே. நான் அப்படிதான் கூப்பிடுறேன். ஏசப்பா, ஏசப்பா நான் பயப்படுகிறேன். இந்த பிரச்சனையை கண்டு நான் பயப்படுகிறேன். இந்த உபத்திரவத்தை கண்டு நான் பயப்படுகிறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை தான் நம்பிடுவேன். பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை தான் நம்பிடுவேன். ஏழையன் அழுகுரல் கேட்டிடுவேன், எளியவன் என்னை கை தூக்கிடுவேன். ஏழையன் அழுகுரல் கேட்டிடுவேன், எளியவன் என்னை கை தூக்கிடுவேன். பாத்திரம் நீரம்பி வழிய செய்வீர், பாத்திரம் நீரம்பி வழிய செய்வீர். நன்மையும் கிருபையும் தொடர செய்வீர் என்னை, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீர். நான் பயப்படும் நாளில் நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. உண்மைதான் நம்புவேன்,
உள்ளத்திலிருந்து சேர்ந்து சொல்லுங்க. நான் பயப்படும் நாளில் பயப்படும் உம்மையே நம்புவேன் அப்பா. உம்மை நம்புவேன் இயேசு சுவாமி, யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் பயப்படும் சூழ்நிலை என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுது இந்த இடத்துல இறங்கி வருவீராக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வருவேன் என்று சொன்னீரே. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னீரே. நீர் பேசுகிற தெய்வம் அல்லவா? இன்று இரவு இந்த இடத்துல இறங்கி வருவீராக. அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் அருகிலும் உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. என் ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய துன்பம் மாறுவதாக. ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளின் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். எழுப்பிடுவே துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கிருபையாய் என்னை எழுப்பிடுவே. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்திடுவே, எனக்காக யாவையும் செய்திடுவே. வலக்கரம் நீட்டி காத்திடுவே என்னை, வலக்கரம் நீட்டி காத்திடுவே. பயப்படும் நாளில் உம்மை நம்புவே, உம்மை தான் நம்பிடுவே. பயப்படும் நாளில் உம்மை நம்புவே. எல்லா நாமும் திறக்கப்படட்டும். சத்தத்தை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நம்புவேன். நான் பயப்படும் நாளில், பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை தான் நம்பிடுவே. பகைவர்கள் எதிர்த்து வந்தாலும் வீண் பழி சுமத்தி ஒடுக்கினாலும் இந்த இரவு உங்களுக்கு விரோதமாய் உங்கள் சத்துருக்கள் எழுந்து வீணான பழிகளை உங்கள் மேல் சுமத்தி கொண்டிருக்கிறார்களோ, இயேசு இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாய் நிற்பேன். இந்த இடத்தில் யாரோ ஒரு சகோதரி உங்களுக்கு விரோதமாய் உங்கள் கணவனிடத்தில் தவறான காரியங்களை பேசி உங்களுடைய குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்தி இந்த இரவு கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறீர்கள். ஆண்டவரே, என்னுடைய மாமியார் எனக்கு விரோதமாய் தவறான காரியங்களை பேசிக்கொண்டு என் குடும்பம் இன்றைக்கு பிரிந்து போன சூழ்நிலையில் இருக்கிறது என்று இயேசு இந்த இரவு சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் நீதியை வெளிச்சத்தை போல் மாற்றுவேன், உன் நியாயத்தை பட்டப்பகலை போல மாற்றுவேன். நீ சாக வேண்டாம், நீ சாக வேண்டாம். நீ தகப்பன் இல்லாதவள் என்பதால் உன்னை ஒருவேளை அவர்கள் அப்படி நடத்தலாம். இந்த இரவு இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன். தகப்பன் ஸ்தானத்தில் நானே வருகிறேன் உனக்கு. நீ கைவிடப்பட்டவள் அல்ல மகளே, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ அனாதை அல்ல. உன் தகப்பன் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். உன்னை கைவிடவே மாட்டார் அவர். ஹalleluya. ஓ, அவரை பார்த்து சொல், நான் உம்மை நம்புவேன். பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை தான் நம்பிடுவே. நான் உம்மை தான் நம்பிடுவேன். ரெண்டு கைகளை நல்லா தலைக்கு மேல தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, நான் உம்மை நம்புவேன். ஏசப்பா, நான் உம்மை நம்புகிறேன். நான் கண்ணீரோடு இருக்கிறேன். போராட்டம் என்று மாறும் என்று நான் நம்புகிறேன். அப்பா, இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலையில வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி. உடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும். எங்களுடைய கைகளில் நாங்கள் தருகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. நான் வாசிக்க கேட்பதாவது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம்
31வது அதிகாரம் 4வது வார்த்தை. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று இரவுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவரின் இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தை, இன்று இரவு யாரெல்லாம் இந்த மைதானத்தில் வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நான் மறுபடி கட்டி எழுப்புவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை சிதைந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, எல்லாமே சிதைக்கப்பட்டது, எல்லாமே உடைந்து போன நிலையில் இருக்கிறேன், அடுத்தது என்ன செய்வதென்று எனக்கு நம்பிக்கை இல்லை என்கிற ஒரு நிலையில் யாரெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறீர்களோ, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை அவர் திரும்ப கட்டப்போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க சந்தோஷத்தின் நாள் திரும்ப வரும் என்று. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த போது சிலருடைய கண்ணீரை ஆண்டவரின் முன்பாக காண்பித்தார். இன்றைக்கு வந்திருக்கிற ஜனங்களில் அநேகர் தங்களுடைய கடந்த காலத்தை நினைத்து ஏங்குகிறவர்களாய் இருக்கிறதை என் ஆவியிலே நான் உணர்த்தப்பட்டேன். என் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்தது, என் குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தது, யார் கண்ணு பட்டுதோ தெரியல, இன்றைக்கு இவ்வளவு மோசமான நிலைக்குள்ளாய் நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன். சிலருடைய வாழ்க்கையெல்லாம் ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்பதே தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் யாரெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ, இன்று இரவு இந்த கூட்டம் முடியும் முன்பாக உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை நான் மறுபடி கட்டுவேன். நீங்க இழந்து போன அந்த சந்தோஷத்தின் நாட்கள் மறுபடி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. உங்களுடைய முகத்தில் மறுபடியும் ஜனங்கள் சிரிப்பை பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அழுது புலம்புகிறதையும், சிலருடைய கண்ணீர் எல்லாம் என்ன தெரியுமா, பிறந்ததிலிருந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேனே ஏன்னு தெரியல, அதுதான் இன்னைக்கு அநேகருடைய கேள்வி. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய், உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா. நேற்று வரையிலும் நீங்க அழுதுட்டு இருந்திருக்கலாம், உங்க அழுகைக்கான காரணத்தை இன்று இரவு இயேசு மாற்றப் போகிறார். உங்கள் கண்ணீரை அவர் பார்த்திருக்கிறபடினாலே இரவு நேரம் யாருக்கும் தெரியாமல் எல்லாரும் தூங்கின பிறகு உங்களுடைய படுக்கையில் படுத்த பின்பு கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த கண்ணீரை இயேசு பார்த்திருக்கிறார். ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்க கேள்வியெல்லாம் ஒண்ணுதான், எத்தனை நாள் நான் இப்படி அழுது புலம்புவதென்று. கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் கண்ணீருக்கான முடிவை இன்று இரவு கர்த்தர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. தவறாய் இருக்கிறார். வார்த்தையை பேசுகிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் அவனுடைய கடைசி பிரச்சனை மரணம் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயித்தவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அவர் நிச்சயமாய் உங்களுக்குள் அவருடைய ஜீவனை விளங்க பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது என் இருதயத்தில் ஆண்டவர் பேசினது இப்படிதான். சிலருடைய இருதயத்தில் இருக்கிற நிலை என்னன்னா, எல்லாம் என் தலையெழுத்து, நான் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு என் தலையில எழுதி இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட எண்ணத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்க? பாடுகளையும் உபத்திரவத்தையும் கடக்கும்போது என் தலையில எழுதியிருக்கு, நான் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறேன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு தப்பும் தெரியல, எந்த தப்பும் பண்ணல, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, கூடுமான அளவுக்கு எல்லாருக்கும் நன்மை தான் செய்திருக்கிறேன். ஆனா எனக்கு பாடு, நான் கையிட்டு செய்கிற எதுலையும் ஆசீர்வாதம் இல்லை. வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் மிக அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது.
அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. இங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பட்டணத்தில் வந்து கால் வைத்த உடனே அங்கே ஒரு மனுஷனை அவர் பார்க்கிறார். படகிலிருந்து இறங்கின உடனே ஒரு மனுஷனை பார்க்கிறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அவனுடைய குடியிருப்பு கல்லறை. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நம்மெல்லாம் கல்லறை கிட்ட போறதுக்கே ரொம்ப பயப்படுவோம். ஆனா இங்க ஒரு வாலிப மகன் தங்கி இருக்கிறதே கல்லறையில தங்கி இருக்கிறான். இவன் கல்லறையில தங்கி இருக்கிறது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது இவனை சங்கிலிகளால் கட்டி வைத்திருந்தார்கள். அப்படியானால் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இவன் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது இவனை அடக்க ஒருவராலும் கூடாது. 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கொண்டு இருந்தான் அப்படி என்று சொல்லி. கொஞ்சம் இதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு வாலிப சகோதரன், அவனால வீட்டில் தங்க முடியாது. ஒன்னு கல்லறைக்கு ஓடுகிறான், அல்லது மலைகளுக்கு மேலாக ஏறி ஓடுகிறான். அங்கிருந்து கற்களை எடுத்து அவன் காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். சத்தம் போட்டு கூக்குரல் இடுகிறான். அவன் பக்கத்தில் யாரும் வர முடியாது. அந்த பக்கத்தில் வருகிறவர்களை அவன் தாக்குகிறான். அவனை சங்கிலிகளால கட்டி போட முயற்சி பண்ணுகிறாங்க, ஆனாலும் முடியாது. இது எவ்வளவு பரிதாபமான வாழ்க்கைங்கிறத யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. ஏன் இந்த வியாதி வந்ததுன்னு தெரியல, ஏன் இந்த பிரச்சனை என் குடும்பத்தில் எழுந்ததுன்னு தெரியல, ஏன் இந்த தவறான உறவு என் குடும்பத்தில் எழுந்ததுன்னு தெரியவில்லை, ஏன் இவ்வளவு கடன் வந்ததுன்னு தெரியல. சங்கிலிகளால் கட்டப்பட்ட அனுபவம், மலைகளிலும் கல்லறைகளில் இருந்து கூக்குரல் இடுகிறதை போல வாழ்கிற நாட்களில் எப்ப சாகலாம் என்கிற எண்ணத்தோடு வாழ்கிறவர்கள் அநேகர் உண்டு. இந்த பையனுடைய பெற்றோரின் நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த வாலிப மகனுடைய பெற்றோரின் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆசையாய் பெற்றெடுத்த பிள்ளை, பிறந்ததிலிருந்து இவன் இந்த சூழ்நிலையில இல்லை. பிறந்த போதே இவன் இப்படி இருந்திருந்தான், இவன் என்னைக்கோ மரித்து போயிருந்திருப்பான். இவனுடைய வாழ்க்கை பாதையில் தான் இப்படி மாறி இருக்கிறது. இவனுடைய தாய் தகப்பனுடைய நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆசையா பிள்ளை பெற்றெடுத்து வளர்த்து ஒரு பெரிய ஆளாகி அவன் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்திய பார்க்கலாம், அவன் வாழ்க்கையில நல்லா இருக்கிறத பார்க்கலான்னு எதிர்பார்ப்போடு இருந்த பெற்றோருக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிற பரிசு என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளை கல்லுகளாலே தன்னை காயப்படுத்தி மலைகளிலும் கல்லறைகளிலும் போய் படுத்துக்கொண்டு கூக்குரல் இடுகிற அனுபவம். இவனுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இப்பொழுது இயேசு அந்த பட்டணத்தில் வந்தபோது, இயேசு அங்கு வந்தபோது இந்த வாலிப மகன் வேகமாக ஓடி வந்து, வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்தில், அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன் என்று சத்தமிட்டு சொன்னான் என்று எழுதியிருக்கிறது. இதுவரைக்கும் வாய் திறந்து பேசாதவன், இதுவரைக்கும் ஊளையிட்டு கொண்டிருந்தவன், இதுவரைக்கும் சுய நினைவோடு ஒரு வார்த்தையும் சொல்லாதவன், இப்பொழுது இயேசு தூரத்தில் அவனை பார்த்தவுடனே அவரோடு ஓடி போய் பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர், என்னை வேதனைப்படுத்தாதிரும் என்று. இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பயங்கர ஆச்சரியம். இதுவரைக்கும் அந்த பக்கத்துல யார் வந்தாலும் இவன் பேசினதில்லை. எல்லாரையும் கல் எடுத்து அடித்திருக்கிறான், தன்னையே கல்லால் காயப்படுத்தி இருக்கிறான். இவன் ஏன் இப்படி இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. மனுஷர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? ஆனால் இவனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று தான் நினைத்திருப்பாங்க. நீங்க யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நாம் பார்த்தால் நாம் என்ன யோசிப்போம்?
ஒரு பைத்தியம் பிடித்தவன் என்று யோசிப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் எழும்ப எழும்ப ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம காரணங்களை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறோம். இதனால வந்திருக்குமா, அதனால வந்திருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா. சில நேரத்துல என்ன காரணம்னே நமக்கு புரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நீங்கள் படுகிற பாடுகளுக்கும் உபத்திரவத்திற்கும் பின்பாக மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிறதான அந்த சூட்சமம் என்ன என்பதை இன்று இரவு இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். இவன் இயேசுவை பார்த்தவுடனே என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று சொல்லி கேட்டான் பாருங்க. அப்பதான் அங்க தெரியுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஹல்லேலூயா. இயேசு இந்த மனுஷனை எங்கே கண்டார் என்று எழுதி இருக்கிறது 2ஆம் வசனத்திலே. வேதம் சொல்லுகிறது, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது. இயேசுவை அவன் எங்கே பார்த்தான்? எல்லாரும் சொல்லுங்க, இயேசப்பாவை அந்த மனுஷன் எங்க பார்த்தான்? தூரத்துல பார்த்தான். அப்படின்னா ஏசாமி இன்னும் அவன் பக்கத்திலேயே வரல. ஆனா அவன் இயேசுவை பார்க்கும் முன்பாகவே இயேசு அவனை பார்த்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் இயேசுவை பார்க்கும் முன்பாகவே இயேசுவினுடைய பார்வை படகிலிருந்து இறங்கின அடுத்த நிமிஷமே இயேசுவினுடைய பார்வை யார் மேல் விழுந்தது தெரியுமா? அங்கிருந்த பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் மேல் அல்ல, அங்கிருந்ததான பெரிய ராஜாக்களின் மேல் அல்ல, அங்கிருந்த பெரிய பெரிய பாஸ்டர்மார்கள் மேல் அல்ல, சீஷர்கள் மேல் அல்ல. யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானோ, யார் கல்லறையில் படுத்து புலம்பிக் கொண்டிருக்கிறானோ, இயேசுவின் பார்வை அவன் மேல் பட்டது. ஹல்லேலூயா. பட்ட மாத்திரத்திலே இயேசு பேசினார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பார்த்த உடனே ஏசப்பா பேசினார். சொல்லுங்களேன், பார்த்த உடனே ஏசப்பா பேசினார். இன்று இரவு இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், இன்று இரவு இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி இந்த வாரத்தில் உங்க இருதயத்தில் நீங்க தீர்மானித்தீங்க பாத்தீங்களா? நீங்க தீர்மானித்த உடனே இயேசு உங்களை பார்த்தார். ஹல்லேலூயா. நீங்க தீர்மானித்த மறுகணமே இயேசு உங்களை பார்த்திருக்கிறார். உங்களை பார்த்தவர் இன்று இரவு இந்த மைதானத்தில் நீங்கள் கால் வைத்த உடனே உங்களுக்காக பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த பிரச்சனை நடக்குது, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கடன், ஏன் இந்த தொழில தோல்வி, ஏன் தற்கொலை செய்யணுங்கிற எண்ணம் திரும்ப திரும்ப வருகிறது, ஏன் கணவன் இப்படி குடிக்கிறாரு, ஏன் பிள்ளைகள் இப்படி சரியில்லாம இருக்கிறாங்க, 1000 கேள்விகளை இருதயத்தில் வச்சுட்டு வந்தீங்க இல்லையா? இது அத்தனைக்கும் பின்னால ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை கொடுமைப்படுத்துறதுக்குன்னு ஒருத்தன் மறைஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுங்களேன். உங்களை கொடுமைப்படுத்துறதுக்குன்னு ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான்? மறைஞ்சிருக்கிறான். உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு விரோதமா எழுப்பப்பட்ட மந்திர தந்திரங்களா இருக்கலாம், பிலிசூனிய வல்லமைகளா இருக்கலாம், ஏவல் கட்டுகளா இருக்கலாம், பிசாசின் போராட்டங்களா இருக்கலாம். நீங்க இயேசுவை பார்க்க முன்பாகவே இயேசு உங்களை பார்த்தார் அல்லவா? பார்த்த மறு நிமிடமே அசுத்தாவிக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், இவன் என்னுடைய மகன், இந்த மைதானத்தில் கால் வைத்திருக்கிற இவள் என்னுடைய மகள், இனி இவர்களுக்குள்ளாக நீ இருக்க அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கிரவுண்ட்ல நீங்க கால் வச்ச இந்த நிமிஷத்துல இயேசு கட்டளை கொடுத்திருக்கிறார். உங்க குடும்பத்தை கட்டி, உங்க குடும்பத்தை அலக்களித்து பாடுகளிலும் உபத்திரவத்திலும் தள்ளி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவியை பார்த்து ஏசப்பா சொல்லிட்டாரு, நீ வெளியே போ என்று சொல்லி. ஹல்லேலூயா. பிசாசு இன்றைக்கு உங்களை விட்டு விலகி போகும் பொழுது, உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போகும் பொழுது, நான் சொல்லுகிறேன், அவன் கொண்டு வந்த வியாதி இன்று இரவு உங்களை விட்டு விலகி போகும். அவன் கொண்டு வந்த குடும்ப பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி போகும். அவன் ஏற்படுத்தின நஷ்டங்கள் இன்றோடு கூட முடிந்து போக போகிறது. உங்கள் கண்ணீருக்கான பதிலை இயேசு இரவு தரப்போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவரை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த பிள்ளையை பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரியல, ஏன் இவனுக்கு இவ்வளவு பாடு, இவனை பார்த்தவங்களுக்கு புரியல, இவன் ஏன் இப்படி இருக்கிறான், கல்லறையில் இருக்கிறான், தன்னையே காயப்படுத்தி கொண்டு இருக்கிறான்.
வனாந்தரத்தில் கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறான். யாருக்குமே புரியல, ஆனால் இயேசுவுக்கு புரிந்தது. இன்றைக்கு என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு புரியலங்கிற ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னா, அதை சரிப்படுத்துகிற தேவன் இந்த இரவு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த இயேசு உங்கள் அருகில் இப்பொழுது இருக்கிறார். இந்த இயேசு உங்கள் அருகில் இப்பொழுது இருக்கிறார். இந்த இயேசு இந்த மனுஷனை பார்த்து சொன்னார், அசுத்தாவியே, இவனை விட்டு நீ புறப்பட்டு போ என்று சொல்லி. உடனே அந்த அசுத்தாவி என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியினால் லேகியோன் என்றது. உங்க குடும்பத்தை இன்னைக்கு பாழாக்கிட்டு இருக்கிறது ஒரு பிசாசு இல்லை, ஊராப்பட்ட பிசாசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏகப்பட்டது இருக்குது. சொல்லுங்களேன், ஏகப்பட்டது. பக்கத்துல தட்டி சொல்லுங்களேன், நிறைய இருக்குது. அந்த தலைவலிக்கு பின்னால ஒரு பிசாசு மறைஞ்சிருக்கு, நெஞ்சு வலிக்கு பின்னால ஒரு பிசாசு மறைஞ்சிருக்குது, கடன் தொல்லைக்கு பின்னால ஒரு பிசாசு மறைந்திருக்கு, குடிப்பழக்கத்துக்கு பின்னால ஒரு அசுத்தாவி மறைந்திருக்கிறது. இன்னைக்கு எதெல்லாம் எங்கெல்லாம் மறைந்திருக்குதோ, உங்களை பார்த்த அடுத்த நிமிஷமே இயேசு சொல்லிவிட்டார், பொல்லாதாவியே இவனை விட்டு விலகிப்போ என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த அசுத்தாவி இவனை விட்டு போன பிறகு இவன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா? 15ஆம் வசனத்தில் இவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது என்று எழுதியிருக்கிறது பாருங்க. அந்த வார்த்தையை வாசிங்க. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். போதும். ஹல்லேலூயா. இப்போ இந்த பிசாசு பிடிச்சவன் எப்படி உட்கார்ந்து இருக்கிறானா? நல்லா ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு எல்லாரும் முன்னால போய் உட்கார்ந்து இருக்கிறான். இவனை பார்த்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவன் புத்தி தெளிந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து, எத்தனை வருஷமா இவனை பார்த்தோம், இவன் கிட்ட போனா கல்லை தூக்கி அடிப்பான், கூக்குரல் இடுவான், கல்லறையில தான் உட்காருவான். ஆனா இப்ப இவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? ஜனங்களுக்கு நடுவில் இருக்கிறானேன்னு பார்த்து பயந்தார்கள். இந்த இரவு நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி, என் கண்ணீரை காண்கிறவர் இந்த இடத்துல உண்டு என்கிற விசுவாசத்தோடு ஏசப்பாவை நம்பி நீங்க வந்திருக்கிறீங்க இல்லையா? ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறாரு, எந்தெந்த இடத்துக்கு முன்னால உட்கார முடியாம வெக்கப்பட்டு, எந்தெந்த சொந்தக்காரங்களுக்கு முன்னால போய் நிக்க முடியாம, எந்தெந்த கல்யாண வீட்டுக்கு கூட போக முடியாம, இங்க போனா என்ன அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு ஓடி ஒளிந்து யார் யாரை பார்த்தெல்லாம் தலை குனிந்து ஒதுங்கி நின்னீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று இரவு உங்களுக்குள் இருக்கிற அந்த பொல்லாத ஆவி விலகி போகிறபடியினாலே, இயேசு உங்களுக்குள்ளே வருகிறபடியினாலே, அவர் அந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர்ந்து வாழ செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்களேன், இவனுக்கு என்ன நடந்தது? இவன் ஏதாவது முயற்சி பண்ணானா? இவனுக்கு யாராவது உதவி செய்தாங்களா இந்த விடுதலை பெறறதுக்கு? யாருமே உதவி செய்யல. யாருமே இவனுக்காக ஒரு பிரயாசமும் படல. இங்க நடந்ததெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், ஏசப்பாவுடைய பார்வைப்பட்டது. ஏசப்பாவுடைய பார்வைப்பட்டது, அவ்வளவுதான். அந்த ஏசப்பாவுடைய பார்வை இன்று இரவு உங்கள் மேல் பட்டிருக்கிறது. அந்த ஏசப்பாவுடைய பார்வை உங்கள் மேல் பட்டிருக்கிறது, உங்க பிள்ளைகளின் மேல் பட்டிருக்கிறது, உங்கள் தலைமுறையின் மேல் பட்டிருக்கிறது. அந்த ஏசப்பா உங்களையும் விடுவிப்பார். ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாங்கள் சொல்ல போனால் அதுக்கு காலமே போதாது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்துல ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மகனுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? எனக்கு முதல்ல பிறந்தது ஒரு மகா, அவளுக்கு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம் உண்டு. நாளைக்கு அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் மகா பிறக்கும்போது அவளுக்கு ஒரு லங்ஸ் கிடையாது. ஒரு லங்ஸ் இல்லாம பிறந்தாவா, ஒரு லங்ஸ் அவளுக்கு கிடையாது. கிட்டத்தட்ட 12-15 நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐசியூல நாங்கள் அந்த பிள்ளையை வைத்திருந்தோம். பிள்ளை பிழைக்கவே பிழைக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என் பிள்ளை 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறா. ஹல்லேலூயா. என் பிள்ளை ஜீவனோடு இருக்கிறா. என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்பது மனிதனுக்கு புரியாது, மனுஷனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை மட்டும் நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, இயேசு பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்க உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா பார்த்துட்டாரு. சொல்லுங்களேன், பக்கத்துல இருக்க உங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க, உங்க பிரச்சனை ஏசப்பா பார்த்துட்டாரு, ஏசப்பா பார்த்துட்டாரு.
இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற பிசாசுகிட்ட சொல்லிட்டார், ஓடிரு அப்படின்னு. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக மந்திரவாதம் எழுப்புனாங்களே, அந்த மந்திரவாதத்தை பார்த்து கேன்சல்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. உனக்கு விரோதமா எழுப்பப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சத்துரு வெட்கப்பட்டு போவான், சத்துரு வெட்கப்பட்டு போவான். எத்தனை பேர் இந்த இரவு உங்க பிரச்சனை ஏசப்பாட்ட கொடுக்க விரும்புறீங்க? கொடுக்க விரும்புறீங்களா? இன்னைக்கு நீங்களும் இங்க இருக்கிறீங்க, ஏசப்பாவும் இங்க இருக்கிறாரு. அவர் ஒருவேளை கண்களால் காணக்கூடாதபடி நீங்க இருக்கலாம். எப்படி காற்றை நீங்க பார்க்க முடியாதோ, அவரை மாம்ச கண்களால் ஒருவனும் கண்டதில்லை. ஆனால் அவர் ஆவியானவராய் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை உணர முடியும். இன்று இரவு இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்களில் எத்தனை பேர் நீங்க உணர்ந்தீங்க, என் பிரச்சனை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார் என்று? உங்க பிரச்சனை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஆனால் இன்று இரவு உங்களுக்கு விடுதலையை தருவார். இன்று இரவு உங்களுக்கு நிச்சயமான ஒரு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்க தலைகுனிந்து போறதுக்கு ஏசப்பா ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டாரு. ஒரு கவலையை நீங்க பட வேண்டாம். இன்னைக்கு அவர் உங்களை பார்த்துட்டார், அது போதும். அவர் பார்வை உங்க மேல பட்டிருக்கிறது. அவர் பார்வை பட்டபடினால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஏசப்பாட்ட சொல்லணும், ஏசப்பா என் பிரச்சனையை உங்க கையில கொடுத்துட்றேன். கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் ரெடி? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? சிலர் கொடுத்துட்டு திரும்ப வாங்கிடுவாங்க. நீங்க திரும்ப வாங்கக்கூடாது. வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர்கிட்ட கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்க கையில ஒரு ஜெப விண்ணப்ப படிவம் இருந்தது இல்லையா? அதில் உங்க பேரு, உங்க ஃபோன் நம்பர், உங்க பிரச்சனை என்னங்கிறத எழுதிட்டீங்களா? நீங்க எழுதிட்டீங்கன்னா அந்த பேப்பர் அப்படியே உங்க பக்கத்தில் இருக்க வாலண்டியருடைய கையில கொடுத்துருங்க. பார்ப்போம். பேட்ச் மாட்டிட்டு இருக்கிறவங்களுடைய கையில கொடுத்துருங்க. வாலண்டியர்ஸ் அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்படி கலெக்ஷன் பண்ணிடுங்க சீக்கிரமா. எழுதாதவங்க சீக்கிரமா நீங்க எழுதி கொடுத்துருங்க. இப்போ நம்ம அடுத்த சில நிமிஷங்கள் என்ன செய்ய போறோம் தெரியுமா? நீங்க எதெல்லாம் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி வைத்திருக்கிறீங்களோ எல்லாவற்றுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாவற்றுக்காக புலம்பி அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கண்ணீரை காண்கிறவர் இன்று இரவு உங்களுக்கு பதில் தருவார். வாலண்டியர்ஸ் அந்த ஜெப விண்ணப்பத்தை எல்லாம் வாங்கிட்டு அதை என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். ஏசப்பா விடுவிப்பார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும். இந்த வாலிப சகோதரனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. பிறந்ததிலிருந்து இவனுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்கான்னு தெரியாது. கொஞ்ச நாள் நல்லா இருந்திருப்பான். ஏன் இப்படி வாழ்க்கை மாறினதுன்னு தெரியாது. யார் இவனுக்கு எதிராக மந்திரவாதம் செய்தாங்கன்னு தெரியாது. ஏன் இந்த பைத்தியம் பிடித்ததுன்னு தெரியாது. ஆனால் அதற்கு பின்பாக ஒரு பிசாசு. இன்றைக்கு உங்களுக்கு விடை தெரியாத பிரச்சனைகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தில் எழுதி நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ண போறீங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற எல்லா பிசாசையும் ஆண்டவர் விலக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவு ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார். நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உத்தமமாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி மறுபடி உங்களை கட்டுவார். மறுபடி உங்களை கட்டுவார். எந்த குடும்பம் இன்னைக்கு பிசாசின் வல்லமையினால் பிரிந்து போய் இருந்ததோ அந்த குடும்பத்தை கர்த்தர் திரும்ப ஒன்று சேர்த்து வைப்பார். எந்த சரீரம் இன்னைக்கு கொடிய வியாதியில் அகப்பட்டு இருக்கிறதோ பிசாசின் வல்லமைகளை துரத்தி ஆண்டவர் அந்த சரீரத்தை பூரணமாய் சுகமாக்க போகிறார். அடுத்து இருக்கிற சில நிமிடங்கள் மிக முக்கியமான நேரம். ஜெபிக்க போகிற நேரம். ஆண்டவருடைய சமூகத்தில் வேதனையை சொல்லுகிறதான நேரம். ஆண்டவருடைய பதிலை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். எந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் குடிவரிக்கு அடிமைப்பட்டு போதைக்கு அடிமைப்பட்டு வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்களோ இன்று இரவு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிற பிசாசை ஆண்டவர் துரத்துகிறபடினால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடி கட்டப்பட போகிறது. உங்க பிள்ளைகளை அவமானத்தின் சின்னமாய் பிசாசு நிறுத்தி இருக்கிறான். ஆனால் இந்த இரவு ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவான். இங்க இருக்கிற சில பெற்றோருடைய கண்ணீரை நான் உணர்கிறேன். என் பிள்ளை ஏன் இப்படி மாறினான்னு தெரியல. எங்கிருந்து இந்த நண்பர்கள் வந்தாங்கன்னு தெரியல. என் மகா ஏன் இப்படி மாறினான்னு தெரியல. எங்க குடும்பத்துக்கு ஆகாத ஒரு காரியத்தை அவ செய்கிறாளே, விரோதமான காரியத்தை அவ செய்கிறாளே. இன்று இரவு ஆண்டவர் ஒரு முடிவை எழுதுவார். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கர்த்தருடைய நாமத்திலே கைகளை உயர்த்தி உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும்
தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த பட்டணத்தில் கர்த்தருடைய அடையாளங்களாய் நீங்கள் இருப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜெப விண்ணப்பத்தை கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல பிரேயர் ரிக்வெஸ்ட்டை கலெக்ஷன் பண்ணவங்க அதை அப்படி முன்பாக கொண்டு வாங்க, அடுக்கி எடுத்துட்டு வாங்க. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நில்லுங்க. அடுத்த சில நிமிடங்கள் நல்லா ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையின் விடுதலைக்கான நேரம் இது. ஏன் கல்லறையில் இருக்கிறேன், ஏன் நான் புலம்புகிறேன், ஏன் என் சரீரத்தை காயப்படுத்துறேன்னு தெரியாம இருந்த ஒருவன் எப்படி விடுவிக்கப்பட்டானோ அப்படியே இந்த இரவு இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். அப்படியே இந்த இரவு உங்களுக்கு விடுதலை உண்டாக போகிறது. இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே எழும்பி நில்லுங்க. எழுதி கொடுத்த அந்த ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லுங்க. யாரெல்லாம் நீங்க அந்த ஜெப விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறீங்களோ, எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும், என்னை கட்டி வைத்திருக்கிற பிசாசு என்னை விட்டு விலகி போகணும், எனக்கு விடுதலை வேணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ, தயவாய் முன்பாக வாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நீங்க பின்னால இருந்தாலும் தயவாய் முன்பாக வாங்க. ஜெப விண்ணப்பத்தை எழுதி கொடுத்தவங்க, ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறவங்க சீக்கிரமாய் மேடைக்கு முன்பாக வாங்க. இந்த கார்பெட் போட்டிருக்கிற ஏரியாவுக்கு வாங்க. அடுத்த சில நிமிடங்கள் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிக்க ஜெபிக்க இயேசு விடுவிக்க போகிறார். மந்திர தந்திரங்கள் செயலற்று போக போகிறது. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைய போகிறது. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலக போகிறது. குருட்டு கண்கள் திறக்கப்படும். செவிடனுடைய காதுகள் திறக்கப்படும். ஊமையனுடைய நாவு கம்பீரித்து பாடும் என்று வேதம் சொல்கிறது. விடுதலைக்கான நேரம் இது. விடுதலை விரும்புகிறவர்கள் தயவா முன்னால வாங்க. அடுத்தவங்களை குறித்து யோசிக்காதீங்க. அடுத்தவங்க உங்களுக்கு என்னைக்கும் உதவி செய்ய போவதில்லை. வெட்கப்படாம முன்னால வாங்க. இயேசுவினுடைய சமூகத்துக்கு வருகிறீங்க. அன்னைக்கு தூரத்துல பார்த்ததுக்கு அவனை விடுவிப்பார். ஆனால் இன்னைக்கு உங்களை கிட்ட அழைக்கும் போது உங்களை விடுவிப்பது எவ்வளவு நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. அப்படியே முன்னால வந்தவங்க ரெண்டு கை வைத்து ஜெபம் பண்ணி உங்க பிரச்சனையை சொல்ல ஆரம்பிங்க. பிரச்சனைகளை சொல்லுங்க. ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் அப்படி முன்னால கொண்டு வாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நல்லா வாய் திறந்து சொல்லுங்க, ஏசப்பா, இயேசுவே கூப்பிடுங்க. இன்னும் அநேகர் தயக்கத்தோடு இருக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட சகோதரன், உங்களுடைய தோல்ல ஒரு வியாதி, ஆராதனை வேளையில் ஆண்டவர் உணர்த்தினார். உங்க தோல்ல ஒரு வியாதி, உங்களுடைய ரெண்டு கால்களுக்கும் நடுவாக உங்க ஸ்கிராட்டம்ல அந்த வியாதி இருக்கிறது. விரைப்பையில் அந்த வியாதி, வெளியே சொல்ல வெட்கத்தோடு நிற்கிறீங்க, வெட்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல தைரியமாய் வாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க, இன்று இரவு இயேசு உங்களை விடுவிப்பார். இயேசு உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகளுக்கு பின்னால மறைந்திருக்கிற எல்லா அசுத்த ஆவியும் இப்ப விலகி போகிறத பாப்பீங்க. பிசாசு மறைந்திருக்க முடியாது. பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். என் பிள்ளைகள் வாழ்க்கையில மறைந்திருக்க முடியாது. வெளியேறு. நீ ஒளிந்திருந்த நாள் எல்லாம் முடிந்தது. கல்லறையில தள்ளி கூக்குரட வைத்த நாள் எல்லாம் முடிந்தது. இந்த மைதானத்தில் எங்கேயும் நீ ஒளிந்திருக்க முடியாது. வெளியே வா, வெளியே வா. Demon, in the name of Jesus, come out of my people, come out from my people. என் ஜனத்தை விட்டு வெளியே வா, வெளியே வா. அசுத்தாவி எல்லாம் இப்ப வெளியே வரும். விரோதமா எழுப்பப்பட்ட சூனியம் எல்லாம் முறிகிறது. மைதானத்தில் அங்கங்க சிலர் அலக்கழிக்கப்படுறத பாத்தீங்கன்னா அப்படியே கூட்டிட்டு வந்துருங்க முன்னால. வெளியே வா, பொல்லாதாவி, வா 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 வா. இருக்க முடியாது. வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் இருக்க முடியாது. வா வா வா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். டீமன் கம் அவுட். வெளியே வா இயேசுவின் நாமத்தில். என் பிள்ளைகளை கொலை செய்யும்படி, குடும்பத்தை அழிக்கும்படி எங்கெங்க இருந்தெல்லாம் நீ எழுப்பப்பட்டிருந்தாலும் சரி, வெளியே வா, முன்னால வா. எங்கெல்லாம் அசுத்தாவி மறைந்திருக்கும் எல்லாத்துக்கும் கட்டளை கொடுக்கிறேன். வெளியே வா இயேசுவின் நாமத்தில். வா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வா. எஸ், கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறத பார்க்கிறேன் இந்த இடம். ஹல்லேலூயா. அடுத்தவங்களை விடுதலை, விடுதலை, விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தவங்களை வேடிக்கை பார்க்காதீங்க. பக்கத்தில் இருக்கவங்க அலக்கழிக்கப்பட்ட வேடிக்கை பார்க்காதீங்க. இயேசு உங்களை விடுவிக்கிற நேரம், உங்க கண்ணீரை மாற்றுகிற நேரம், கண்ணீரை மாற்றுகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறை சாபம், சிலருக்குள்ள தலைமுறை சாபம் இப்பொழுது நான் பார்க்கிறத சொல்லுகிறேன். கர்த்தருடைய கரத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது.
பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி வருகிறது, அக்கினி. ஓ thank you Jesus. அற்புதங்கள் நடக்கட்டும் இப்பொழுது, அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. இன்னும் அநேகர் பின்னால நிக்கிறீங்க, எப்படி தயக்கத்தோடு நிக்கிறீங்க, எப்படி நான் போறதுன்னு. உங்க பிரச்சனை முடிகிறது அவசியமா அல்லது உங்க வெட்கம் முக்கியமா என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறேன். யாரெல்லாம் ஜெப விண்ணப்பம் எழுதி கொடுத்தீங்களோ கண்ணீரோடு, விடுவிக்கப்பட விருப்பம் இருக்குமானால் தயவாய் முன்பாக வாங்க. கர்த்தர் பலத்த கிரியைகளை இங்கே செய்து கொண்டு இருக்கிறார். அசுத்தாவிகள் எல்லாம் விலகுகிறது, இன்னும் விலகுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் ரத்தம் இப்பொழுது ஊற்றப்பட போகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம் இந்த முன் வரிசையில் இருக்கிற அத்தனை பேர் மேலும் இப்பொழுது இறங்க போகிறது. இயேசுவின் ரத்தம் இறங்க 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 எந்த பிசாசும் நிற்க முடியாது, எந்த அசுத்தாவியும் நிற்க முடியாது, சூனிய கட்டுகள் நிற்க முடியாது. வெளியே வா இயேசுவின் நாமத்தில், வெளியே வா இயேசுவின் நாமத்தில், வெளியே வா, விலகு விலகு விலகு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் 2 கை உயர்த்தி, முன்னால நிக்கிற எல்லாரும் மைதானத்தில் எங்க இருந்தாலும் சரி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவா கூப்பிடுங்க, இயேசுவா கூப்பிடுங்க. விடுதலை. இயேசு உங்களை தொடுகிறது உணர்கிற வரையில் கூப்பிடுங்க. ஹalleluya. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. இயேசு சுவாமி, அப்பா உம்முடைய நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளையில் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாய் ஜெபிக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் கல்லறையில் அழுது கூக்குரலிட்ட மனுஷனை நீர் பார்த்து எப்படி அவனை விடுவித்தீரோ, அப்படியே உம்முடைய ஊழியக்காரனாய் இந்த ஜனங்களை பார்த்து இவர்களுக்குள்ளாய் மறைந்திருக்கிற அசுத்த ஆவியை பார்த்து கட்டளை கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை விட்டு விலகி போ என்று, விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். பொல்லாத ஆவியே விலகி போ இயேசுவின் நாமத்திலே, விலகி போ இயேசுவின் நாமத்திலே. ஹalleluya, 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 ஹalleluya. விடுதலை 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 விடுதலை. யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறீர்களோ வியாதிப்பட்ட இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இயேசு பொழுது உங்களை தொடுகிறார், இயேசு உங்களை பொழுது தொடுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். எஸ், விடுதலை 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 விடுதலை. அக்கினி 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 அக்கினி, சுட்டரிக்கிற தெய்வத்தின் அக்கினி. எல்லா மந்திரவாதங்கள் சுட்டரிக்கப்படுகிறது, எல்லா பில்லி சூனியங்கள் சுட்டரிக்கப்படுகிறது, தற்கொலை எண்ணங்கள் சுட்டரிக்கப்படுகிறது. பிசாசு விட்டு விலகி போகிறார். ஓடு 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 ஓடு, பொல்லாத ஆவியே விலகி ஓடு. எஸ், in the name of Jesus, 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 Jesus. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். ஓ ஹalleluya. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். ஹalleluya, ஹalleluya. மைதானம் எங்கிலும் தேவ தூதர்கள் அசைவாடுகிறதை காண்கிறேன். மைதானம் எங்கிலும் தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஓ இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். ஓ கட்டிகள் மறைகிறது பொழுது, சிலருடைய சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போகிறது. பலவீனப்பட்ட கிட்னியில கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. சிலருடைய கிட்னியை பிசாசு பாழாக்கி வைத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தம் இப்பொழுது ஓ ரீனல் சிஸ்டம் முழுவதும் கடந்து வருகிறது. விடுதலை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. விடுதலை 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 விடுதலை. ரிபா ஷபாலா பாதரபா. ஹalleluya. அக்கினி 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 அக்கினி. ஓ வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்.
தேவை தேவா. எஸ் ஜீசஸ். உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் நன்றி, தொடுகிறதற்காய் நன்றி. தலைமுறை சாபங்கள் உடைகிறதற்காய் நன்றி. ஓ ரிவா ஷபலா ரபபபப. விடுதலை இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஹalleluya. ஓ ஜீசஸ். ஹalleluya. ஓ மாம்சமானே அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று உப்பர்வாலிபர் யாவரும் நிற்க தரிசனம் சொல்வாரே. ஓ ரிவா ஷபலா ரபா. ஓ thank you Lord, thank you Lord. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல. It's an open heaven right now. என் ஆவியிலே நான் காண்கிறேன், வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை, விடுதலை, விடுதலை. Receive it, receive it, receive it, receive it in the name of Jesus. Receive it in the name of Jesus. Hallelujah. இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. ஊற்றுங்க, ஊற்றுங்க. இந்த இரவு நேரத்தில் இந்த இடத்துல இருக்க தொடர்ந்து 3 மரணங்களை சந்தித்து இருக்கிறீங்க. உங்க வீட்டில் தொடர்ந்து 3 மரணங்கள், கொடூரமான மரணங்கள், கொடூரமான மரணங்கள். ஏன் மரித்தாங்கன்னே தெரியாது. அதற்கு பின்னால் இருக்கிற அசுத்தாவி இப்பொழுது விலகினது. ஒரு தாய், நீ கண்ணீரோடு இருக்கிறாய். அந்த மரணம் நடந்த அந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது அடுத்தது உன் பிள்ளை தான். உன்னை பார்க்குறவங்களாம் சொல்லிட்டாங்க உன் பிள்ளை தான், உன் பிள்ளை தான். ஏசப்பா இந்த இரவு சொல்கிறார், உன் பிள்ளை சாவதில்லை, உன் பிள்ளை சாவதில்லை. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுடைய தலைமுறையை உன் கண்கள் காணும். இன்று இரவு அந்த சாபம் முறிந்தது. அதற்கு பின்னால் இருக்கிற அசுத்தாவி விலகினது. ஹalleluya, ஹalleluya. விடுதலை. ஹalleluya. இந்த இடத்துல வர தயக்கத்தோடு தூரத்தில் இருக்கிற ஒரு சகோதரனே, உன் இடுப்பு எலும்புக்கு கீழே உன்னுடைய இடது காலில் இரத்த ஓட்டம் இல்லாதது போல நீ உணர்கிறாய். என் அன்பு சகோதரா, உங்களுடைய இடுப்பு எலும்புக்கு கீழே இடது காலில் இரத்த ஓட்டம் இல்லாதது போல நீ உணர்கிறாய். உன்னுடைய தொடை பகுதியில் சொரணை இல்லாதது போல உணர்கிறீங்க. இந்த போராட்டம் கொஞ்ச நாட்களா இருக்கிறது. பேசும்போது ஒரு தடுமாற்றம் வருகிறது. உங்களுக்கு ஒரு பயம் உங்க இருதயத்துல, பக்கவாதம் வந்து ஒரு பக்கம் செயலிழந்து போயிருமோ அப்படின்னு டாக்டர் காட்ட பயப்படுகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இந்த இரவு மைதானத்தில் நீங்க இருக்கிறீங்க. இயேசு சொல்கிறார், உன் கால்களை நீ சோதித்து பார், உன் கால்களை சோதித்து பார். இயேசுவின் ரத்தம் அதற்குள்ள இறங்கி இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் அதற்குள்ள இறங்கி இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. மார்பகத்தில் தொடர்ந்து ஒரு வலி, தொடர்ந்து ஒரு பெயின். அது ஒருவேளை ஒரு புற்றுநோய்க்குரிய கட்டியா இருக்குமோ, உள்ளுக்குள்ள கட்டி இருக்குமோன்னு ஒரு பயம். ஆனா காட்டுறதுக்கு மருத்துவர்களை பார்க்க தயக்கத்தோடு இருக்கிறாய். இந்த இரவு கர்த்தர் சொல்கிறார், நீ சோதித்து பார் மகளே. அந்த இடத்துல வலி இல்லை, அந்த இடத்துல வேதனை மாறினது, அந்த இடத்துல சுகமுண்டா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இயேசு இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். சிலருக்குள்ள இன்னும் அசுத்தாவியினுடைய அலக்களிப்பு. இயேசு சொல்கிறார், உன்னை விடுவிக்கிறேன், உன்னை விடுவிக்கிறேன், உன்னை விடுவிக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் விடுதலை எதிர்பார்க்கிறீங்களோ முன்னால வாங்க. அநேகரை கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. சாபங்கள் முறிகிறத பார்க்கிறேன், சாபங்கள் முறிகிறத பார்க்கிறேன். ஹalleluya, ஹalleluya. 20 லட்சத்திற்கு மேல் இருக்கிற கடன் நிமித்தமாய் குடும்பமாய் சாக நீ நினைத்தாய். குடும்பமாய் உன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் அவர்களையும் கொன்று நீ சாக வேண்டும் என்று நினைத்தாய். உன் கண்ணீரை காண்கிறவர் என்கிற இந்த வார்த்தையை பார்த்த மாத்திரத்தில் இந்த 2 நாளுக்காக நீ காத்திருக்கிறாய். இந்த 2 நாள் நான் பார்க்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தால் நான் உயிரோடு இருப்பேன், இல்லை நான் சாகிறேன் என்று தீர்மானத்தோடு நீ வந்திருக்கிறாய். இந்த இரவு இயேசுவை விடுவிக்கிறார், இயேசுவை விடுவிக்கிறார். இதே பட்டணத்தில் நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். உன் நிலை நிச்சயம் உயர்த்தப்படும். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி. ஹalleluya. விடுதலை. ஒவ்வொரு சரீரத்தில் விடுதலை பார்க்கிறேன். ஹalleluya. ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்காக ஜெபிக்கிற நேரம், விண்ணப்பத்தை எழுதி கொடுத்தவங்க எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கை வைத்து நில்லுங்க.
உங்க ஒவ்வொருவர் விண்ணப்பத்திற்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்க 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 இந்த இடத்துல இயேசு விடுதலை கட்டளையிட போகிறார். இயேசு விடுதலை கட்டளையிட போகிறார். விசுவாசத்தோடு இதில் எழுதின அத்தனையும் மாறப்போகிறது. இயேசு சுவாமி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் உம்மை தேடி உம்மிடத்தில் வந்ததான உம்முடைய பிள்ளைகளை பார்த்து மனதுருகினீர். அன்றைக்கு பர்திமேயு என்ற குருடன் ஏசப்பா எனக்கு இறங்கும் என்று கேட்டபோது அவனை பார்த்து கேட்டீங்க, நான் உனக்கு என்ன செய்யணும்னு, நான் பார்வை அடையணும்னு அவன் சொன்ன போது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவன் கண்களை திறந்தீங்கப்பா. இன்னைக்கு இந்த இரவு என் பிள்ளைகள் எழுதி கொடுத்திருக்கிறாங்கப்பா. என் பிள்ளைகள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. வாயால சொல்லல, கையால எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க போராட்டத்தை, அவங்க பிரச்சனைய எனக்கு அற்புதம் செய்த நீங்க நிச்சயமா இவங்களுக்கு அற்புதத்தை செய்வீங்க நம்பி எழுதி கொடுத்திருக்கிறாங்க. உங்க ஊழியக்காரனாக உங்க சமூகத்தில் வைங்கட்டும். உங்க கை அவர்கள் மேல இறங்குகிறத அவங்க உணரணும். இதுவரைக்கும் அவங்க தாங்கக்கூடாத ஒரு வல்லமை அவர்கள் மேல இறங்கி வரட்டும். இப்பொழுது அவர்கள் மேல இறங்கி வருவீராக.